மிளகாய் செடிக்கு என்ன பண்ணுறீங்க? மிளகு செடிக்கு வேறு எந்த உரம் கொடுக்கல. நம்ம கொடுத்த ஆயில் தான் கீழே ஊற்றிருக்கோம், மேலே அடிச்சிருக்கோம். இந்த எலுமிச்சிக்கு அடிக்கும்போது இதை சேர்த்து அடிச்சிருக்கோம். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அடிப்பீங்க? இது கரெக்டாக 15 நாளைக்கு கொடுக்க. இந்த இதுக்கு அடிக்கும்போது சேர்த்து அடிச்சிருக்கும். ஆனால் 15 நாளைக்கு ஒரு தடவை மிளகாய் செடிக்கு அடிக்கப்படாது. அடிக்கக்கூடாது. சரி, 8 நாளைக்கு ஒரு தடவை மிளகாய் செடிக்கு அடிச்சுக்கிடணும். வேறு யாராவது மிளகாய் போடுற மாதிரி இருந்ததுன்னா சரிங்க சார், 8 நாளைக்கு ஒரு தடவை அடிச்சுக்கணும். இது மொத்தத்துக்கு ஒன்றும் ஒரு இடம் கூட ஒன்றும் சுருட்டே இல்லையா? சுருட்டே கிடையாது. ஒரு சுருட்டை கூட கிடையாது. இந்த வருஷம் பிறகு எல்லாருமே சுருட்டை வந்து இது இப்போ நம்ம நீங்கள் வர்ற வரைக்கும் பார்த்தீங்களா, தோட்டத்தில் எல்லா தோட்டத்திலும் நட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக சுருட்டை தான். இங்கே நமக்கு தான் சுருட்டை இல்லாமல் இருக்குது. இங்கிட்டும் கிட்டாமல் நட்டிருக்காங்க, அவங்களையும் சுருட்டை கிடையாது. இதுக்கு முன்னாடி காய் பிடுங்குனீங்களா? ஆமாம், 2 தடவை பிடிங்கிருக்கு. சும்மா வீட்டுக்காக பிடிங்கிட்டோம். எங்கே வியாபாரத்துக்கு போல நம்ம வேலை பார்க்குறவங்களுக்கு செய்ய பிடிங்கிருக்கு. அதுக்கு முன்னாடி எப்போயாவது மிளகா போட்டீங்களா? மிளகா போட்டு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து இந்த மயில் ஜாஸ்திங்க, அதனால வந்து இந்த மிளகாய்க்கு காவல் இருக்க முடியாது. இங்கே உள்ள நாய்கள் கிடக்கிறதுனால மயில் வராது. ஓகே. ஆமாம், அங்கிட்டெல்லாம் வந்து நமக்கு ஃபீல்டு நிறையா இருக்குது. அங்கெல்லாம் போட்டோம்னா மயிலுக்கு காவல் இருக்கணும். இந்த மயில் இந்த மிளகாயெல்லாம் கொத்திடும். அதனால வந்து அது போடல. உங்கள் மிளகா கூட நல்லா சைனிங்காக இருக்குது. இது நல்ல சைனிங்காக இருக்குது. ஆமாம். இது இல்லை, நீங்கள் முன்னாடி எப்போயாவது போட்டிருப்பீங்களா? அப்போ இவ்வளோ இது இல்லைங்க. இந்த ஆயிலுக்கு தான் எந்த சைனிங் கிடச்சிருக்கு. ஆயில் இந்த காயும் பாருங்க, இந்த இதுலாம் காய் பாருங்க எப்படி இருக்கு. நம்ம எலுமிச்சி இது கரெக்டாக 5 வருஷம் ஆச்சு. இது 5வது வருஷம். 5வது வருஷம். இப்போ மிளகாய் தான் அடிச்சுக்கலாம். இது அடிக்கும்போது சேர்த்து அடிச்சிருவோம். அது இந்த கண்ணுகளுக்கெல்லாம் இருக்குல்ல, இந்த இதில் எலுமிச்சங்கன்று வச்சு நட்டியிருக்கோம். அந்த பாருங்க எவ்வளோ தளர்ச்சியாக இருக்குன்னு பாருங்க. 3 மாதம் ஆச்சு இது. இது ஒவ்வொரு செடி தனியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குதா? இல்லை இல்லைங்கய்யா, நம்ம இடத்துக்கு நல்லா வரும். உங்கள் இடம் தன்னுடைய சீதோஷ நிலைக்கு வருது. வேற ஒன்றும் கிடையாது. சீதோஷ நிலை மட்டும் கிடையாதுங்க. அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற உரம், அது கொடுக்குற ஆயில், அது பக்குவம் எல்லாம் இருக்கு இல்லையா.